லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூட்டி தான். நைட்ரிக் ஆசிடோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிட் மெட்டல்ஸோட ரியாக்ஷன். ஆக்ஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் ஆன் மெட்டல்ஸ். நைட்ரிக் ஆசிட் மெட்டலோட ரியாக்ட் ஆகும்போது மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இல்லை எக்ஸப்ஷனாக எல்லா மெட்டலோடையும் ரியாக்ட் ஆகும். எக்ஸப்ஷனாக இருக்கக்கூடிய சம் மெட்டல்ஸ் கோல்டு, பிளாட்டினம், ரோடியம், இரிடியம், டான்டலம். Exception metal gold, platinum, rhodium, iridium and tantalum. Iron, aluminum, cobalt, nickel, chromium. இந்த செகண்ட் ஒன்னா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டர்ஸ், அதாவது மெட்டல் ஆக்சைடு. மெட்டலோட நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது மெட்டல் ஆக்சைடு கொடுக்கக்கூடியதா இருக்கும். இப்போ அயான், அலுமினியம், கோபால்ட், நிக்கல், குரோமியம் இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டோட மெட்டல் ஆக்சைடு கொடுக்கக்கூடியதா இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சைடு லேயரை ஃபார்ம் பண்ணக்கூடியதா இருக்கும். அயானோட ரியாக்ட் ஆகும்போது அயான் ஆக்சைடு கொடுக்கக்கூடியதா இருக்கும். இப்போ அயான் ஆக்சைடு கொடுக்குறப்ப அயானுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சைடு லேயர் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ கண்டினியூவாக இதுக்கு மேலே இந்த அயான் வந்து ரியாக்ட் ஆகாது. அயான் ஆக்சைடாக மாறிடுச்சுன்னா இது ரியாக்ட் ஆகாது. அதாவது பேசிவ் பார்த்தீங்கன்னா ரெண்டர்ஸ் இந்த ரியாக்ட் ஆகக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கக்கூடியதாக இருக்கும். நைட்ரிக் ஆசிடோட இந்த மெட்டல்ஸை ட்ரீட் பண்ணும்போது ஆக்சைடு லேயர் ஃபார்ம் ஆகிறதுனால இந்த மெட்டல் வந்து ஃபர்தராக கண்டினியூவாக ரியாக்ட் ஆகாது. Next one now, less electropositive metal lights. Less electropositive metal lights வந்து பாத்தீங்கன்னா tin, arsenic, antimony, tungsten, cobalt. இதுல வரக்கூடிய எலிமெண்ட் சாரி மாலிப்டினம், tin, arsenic, antimony, tungsten, molybdenum. இந்த less electropositive metal oxidize metal oxide with nitric acid. Nitric acid ஓட metal oxide கன்வெர்ட்டட் ஆகக்கூடியதா இருக்கும். இப்போ இது tin வந்து பாத்தீங்கன்னா இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸஸ் ஆகுது. நைட்ரிக் ஆசிடோட இதோட பாத்தீங்கன்னா இந்த நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகும்போது ஆனா இந்த நைட்ரிக் ஆசிடோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் குறைஞ்சிக்கிட்டே போகக்கூடியதா இருக்கும். இது ரெடியூஸ் ஆகும். இந்த இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் இந்த நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ரெடியூஸ் ஆகும். ஆனா இந்த மெட்டல் ஆக்சைடை கன்வெர்ட் பண்ணும்போது இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸஸ் ஆகக்கூடியதா இருக்கு. இப்போ இந்த மெட்டலோட நைட்ரிக் ஆசிட் கம்பைன் ஆகும்போது காமனா ரிலீஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகலாம். நைட்ரஜன் மோனாக்சைடு வித் வாட்டர் இது காமனா ரிலீஸ் ஆகக்கூடியதா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அக்கேஷனலி ரேரா பாத்தீங்கன்னா எப்பயாவது கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா N2, NH2OH, HNO2, நைட்ரஸ் ஆசிட், ஹைட்ராக்சிலமைன், நைட்ரஜன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரேரா கிடைக்கக்கூடிய அக்கேஷனலி சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா எப்பயாவது கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட். இந்த மெட்டல்ஸோட நைட்ரிக் ஆசிட் பொதுவாக மெட்டலோட நைட்ரிக் ஆசிட் ட்ரீட் பண்றப்ப காமனா கிடைக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். இப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன மாதிரி சேஞ்சஸ் ஆகக்கூடியதா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிட்ல இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +5. இதே வந்து பார்த்தீங்கன்னா NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடுல ஆக்சிஜனுக்கு மைனஸ். இது எப்படி கண்டுபிடிக்கணும் முன்னாடியே லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னோம். NO2க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நைட்ரஜனுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியாதத எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஆக்சிஜனுக்கு -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2 × -2 = 0, x - 4 = 0, x = +4. இப்போ நைட்ரஜனுக்கு +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதே HNO2 நைட்ரஸ் ஆசிட்ல Hக்கு என்ன வேல்யூ +1, ஆக்சிஜனுக்கு -2 +1 x 2 × -2 -4 +1 என்ன வரும் x க்கு பாத்தீங்கன்னா 4 இந்த பக்கம் -1 ன்னு வரப்ப +1 + x - 4 = 0. x = 4 இந்த பக்கம் போனா +4 -1 அப்ப x = +3 இதுக்கு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்.
N2O இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன வரும் பாத்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு -2 இதுல 2x என்ன வரும் +1 ன்னு வரக்கூடியதா இருக்கும் NO +2 இது NH3 க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ல வரக்கூடிய நைட்ரஸ் ஆசிட் அம்மோனியாவும் இந்த ரேரா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் NH3 ல வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் நைட்ரஜனுக்கு என்ன வரும் இப்போ 3 +3 இதுல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு x +3 0 x -3 இப்போ -3 வரும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா -3 இருக்கக்கூடியதா இருக்கும் நைட்ரஜன் இந்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிட்ல இருந்து NO2 ஆ மாறுது HNO2 ஆ போகக்கூடியதா இருக்கு H2O ஆ N2O NO இதுல +2 ன்னு இருக்கு இதுல -3 நெக்ஸ்ட் ஒன் அந்த NH2OH அதுவும் எழுதிக்கோங்க NH2OH இதுல நைட்ரஜனுக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குன்னு பார்க்கலாம் 2 + 1 3 நைட்ரஜன் இருக்கு அப்ப +3 -2 ஆக்சிஜனுக்கு = 0 x இதுல +1 = 0 x -1 இப்போ இந்த இதுல -1 ன்னு வருது இதுதான் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா சொல்லக்கூடியது நெக்ஸ்ட் ஒன்னா இந்த நைட்ரிக் ஆசிட் ஓட ரியாக்ஷன் மெட்டலோட ரியாக்ஷன் ஆகக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப்ல நடக்கக்கூடியதா பிரைமரி செகண்டரி டெர்சரி அப்படினு பிரைமரியில மெட்டல் ட்ரீட்டட் வித் நைட்ரிக் ஆசிட் டு ப்ரொடியூஸ் நாசன் ஹைட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கக்கூடியது மெட்டல் ட்ரீட்டட் வித் நைட்ரிக் ஆசிட் மெட்டல் நைட்ரேட் கன்வெர்ட்டட் இன்டு மெட்டல் நைட்ரேட்டா மாறும் செகண்ட் ஒன்னா செகண்டரியில இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பிரைமரியில கிடைச்சிருக்கக்கூடிய ப்ராடக்டான ஹைட்ரஜன் செகண்டரி அதாவது நைட்ரிக் ஆசிட்டை ரெடியூஸ் பண்ணி ரெடியூஸ்டு ப்ராடக்ட்டா கொடுக்கக்கூடியதா இருக்கும் டெர்சரியில நடக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா செகண்டரியில கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஈல்டு அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா டீகம்போசிஷன் ஆர் எய்தர் ரியாக்ட் டு ஃபார்ம் ப்ராடக்ட் இதுதான் அந்த நைட்ரிக் ஆசிட் மெட்டலோட ரியாக்ஷன் ஆகக்கூடியது கண்டிப்பா ஒவ்வொரு ரியாக்ஷனை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்னா metal primary reaction metal react with nitric acid primary metal nitric acid ஓட HNO3 ஓட react ஆகும்போது MnO3 M ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டின்னா இருக்கலாம் ஆர்சனிக் ஆன்டிமனியா இருக்கலாம் டங்ஸ்டன் மாலிப்டின் எது வேணாலும் இருக்கலாம் M ங்கிறது மெட்டல் இது மெட்டல் நைட்ரேட் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் மட்டும் இருக்கும் அதுதான் நாசன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்றோம் அட்டாமிக் ஹைட்ரஜனா ரிலீஸ் பண்ணக்கூடியதா இருக்கும் நைட்ரிக் ஆசிடோட மெட்டலை கன்வெர்ட் பண்றப்ப அதை ட்ரீட் பண்றப்ப மெட்டல் நைட்ரேட்டா மாறுது இது பிரைமரி ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் இப்போ செகண்ட் ஒன்னா செகண்டரி ரியாக்ஷனா வந்து பாத்தீங்கன்னா இது கிடைச்சிருக்கக்கூடிய அந்த நாசன் ஹைட்ரஜன் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகும்போது ரெடியூஸ்டு ப்ராடக்ட்டா மாறக்கூடியதா நைட்ரிக் ஆசிட் இதோட இந்த நாசன் ஹைட்ரஜன் கம்பைன் ஆகும்போது இதுல இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும் H2 இருக்கிறதுனால 2H நாசன் ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் இருக்குது இப்போ என்ன ஆகும் ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா இதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை பாருங்க HNO2 நைட்ரஸ் ஆசிடா மாறும் another one nitric acid combined with Nasan hydrogen 6 hydrogen 2H2O 2H2O react ஆகும்போது பாத்தீங்கன்னா இதுல ப்ராடக்ட்டா 6 ஹைட்ரஜன் இருக்கு இதுல 4 போயிடுச்சு என்ன வரும் பாத்தீங்கன்னா NH2OH 6 + 1 7 இருக்கிறதுனால hydroxyl amine plus water NH2OH with water. Next one nitric acid 8H Nasan hydrogen excess hydrogen react ஆகும் இந்த மாதிரிலாம் reduction product கிடைக்கும் nitric acidல different product வந்து ஃபார்ம் ஆகுது வாய்ப்பு இருக்கு இந்த இதோட வந்து பாத்தீங்கன்னா 3 oxygen 3H2O வா ரிமூவ் ஆயிடும் ப்ராடக்ட் அம்மோனியா NH3 nitric acid with Nasan hydrogen இந்த கண்டிஷன்ல ப்ராடக்ட் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 ஹைட்ரஜன் இதுல
ஆக்சிஜன் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4H2O 8H ஹைட்ரஜன் இருக்கக்கூடியது 4H2 இப்போ 4 ஆக்சிஜன் அங்கே ரிமூவ் ஆயிடுச்சு 2 into 3 6 ஆக்சிஜன் இருக்கக்கூடியது இப்போ H2N2O2 ஹைப்போநைட்ரஸ் ஆசிட் ஹைப்போநைட்ரஸ் ஆசிடா கன்வெர்ட் ஆகும் இது பிரைமரி செகண்டரி ஈல்டா கிடைக்கக்கூடியது தேர்ட் ஒன்று டெர்சரில என்னவா ப்ராடக்டா மாறும் அதுல ரெண்டு தான் நடக்கும் ஒன்னு டீகம்போசிஷன் ஆகலாம் அல்லது எய்தர் ரியாக்ட் டீகம்போசிஷன் ஆகலாம் அல்லது எய்தர் ரியாக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரியில ஃபார்ம் ஆன இந்த நைட்ரஸ் ஆசிட் ஹைட்ராக்சிலமைன் இந்த நைட்ரஸ் ஆசிட் அம்மோனியா நைட்ரஸ் ஆசிட் இந்த ஹைப்போநைட்ரஸ் ஆசிட் அல்லது ஹைட்ராக்சிலமைன் இதெல்லாம் ஒன்னோட ஒன்று கம்பைன் ஆகி ஒரு ப்ராடக்டா மாறலாம் அல்லது இந்த நைட்ரஸ் ஆசிட் டீகம்போஸ் ஆகலாம் ஹைட்ராக்சிலமைன் டீகம்போஸ் ஆகலாம் அம்மோனியா டீகம்போஸ் ஆகலாம் அது எல்லாமே வந்து நடக்கக்கூடியது டெர்சரியில இது எல்லாம் சேர்த்து எழுதக்கூடியது ஓவரால் ரியாக்ஷன் பிரைமரியில மெட்டல் நைட்ரிக் ஆசிடோட மெட்டல் நைட்ரேட்டும் செகண்டரியில வந்து பாத்தீங்கன்னா நாசம் ஹைட்ரஜனோட நைட்ரிக் ஆசிட் ரெடியூஸ்டு ப்ராடக்டா மாறக்கூடியதா இருக்கும் டெர்சரியில இந்த ரெடியூஸ்டு ப்ராடக்ட் decompose or either react to form yield product ஆ மாறக்கூடியதா இருக்கும் டெர்சரியில ஃபர்ஸ்ட் ஒன்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பாருங்க நைட்ரஸ் ஆசிட் செகண்டரியில கிடைச்சிருக்கல இந்த நைட்ரஸ் ஆசிட் டீகம்போஸ் ஆகுது எதுவுமே பண்ண கிடையாது இதை ஹீட் பண்ற அவ்வளவுதான் நைட்ரஸ் ஆசிட் என்ன பிரேக் ஆகுது அவ்வளவுதான் இதோட ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஸ் ஆசிட் டீகம்போஸ் ஆகும்போது நைட்ரிக் ஆசிட் ஆகும் நைட்ரஜன் மோனாக்சைடு வாட்டர் ஆகும் டீகம்போஸ் ஆகக்கூடியதா இருக்கும் பேலன்ஸ் பண்ணணும் இப்போ 3HNO3 இருக்கு இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்துருச்சு இங்க ரெண்டு மூணு ஹைட்ரஜன் போயிடுச்சு நைட்ரஜனுக்கு ரெண்டு வேணும் இப்போ 3 ஆக்சிஜன் 4 + 2 5 3 × 2 6 ன்னு இருக்கு இப்போ என்ன வரக்கூடியதா இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 + 2 5 6 பேலன்ஸ் ஆயிடுச்சு nitric acid nitrogen monoxide water next one 2HNO2 nitrous acid இது என்னவா டீகம்போஸ் ஆகக்கூடியதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸஸா இருக்கக்கூடிய N2O3 நைட்ரஜன் ட்ரை ஆக்சைடா கன்வெர்ட்டட் ஆகும் தேர்ட் ஒன்னா H2N2O2 ஹைப்போநைட்ரஸ் ஆசிட் டீகம்போஸ்ட் ஆகும்போது இதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் H2O ரிமூவ் ஆயிருச்சு N2O 2 ஆக்சிஜன் 1 + 1 2 ஆக்சிஜன் N2O நைட்ரஸ் ஆக்சைடு இது செகண்டரியில டெர்சரியில டீகம்போசிஷன் இது either react to form product டெர்சரியில நடக்கக்கூடிய ப்ராடக்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் அந்த நைட்ரஸ் ஆசிடோட அம்மோனியா செகண்டரியில கிடைச்சது நைட்ரஸ் ஆசிட் அம்மோனியா செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஸ் ஆசிட் HN ஹைட்ராக்சிலமைன் நைட்ரஸ் ஆசிட் ஹைட்ராக்சிலமைன் ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆசிட் அம்மோனியா அதுக்கு அடுத்து ஒன்னா ஹைட்ராக்சிலமைன் இதோட ஒவ்வொரு ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆசிடோட அம்மோனியா ரியாக்ட் ஆகும்போது என்ன ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஆகும் வாட்டரும் ரிமூவ் ஆகக்கூடியதா இருக்கும் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 4னால 2H2O செகண்ட் ஒன்னா ஹைட்ராக்சில் அமைனோட வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆசிட் வித் ஹைட்ராக்சில் அமைன் இதுல இருந்து N2O with water 2H2O இதுலயும் 2H2O நைட்ரஸ் ஆக்சைடா மாறும் தேர்ட் ஒன்னா நைட்ரஸ் ஆசிட் with nitric acid HNO2 HNO3 இதுல நைட்ரஜன் டை ஆக்சைடு வாட்டர் NO2 + வாட்டர் இதான் வந்து டெர்சரியால நடக்கக்கூடிய நைட்ரஸ் ஆசிட் அம்மோனியா நைட்ரஸ் ஆசிட் ஹைட்ராக்சிலமைன் இந்த நைட்ரஸ் ஆசிடோட நைட்ரிக் ஆசிட் இது டெர்சரியில நடக்கக்கூடிய இந்த ரியாக்ஷன்
நெக்ஸ்ட் ஒன்னா இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு ரியாக்ஷன் காப்பரோட ரியாக்ஷனை பார்க்கலாம். காப்பர் மெட்டலோட நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷன். copper treated react with nitric acid. First என்ன ரியாக்ஷன் ஆகும் பிரைமரியில அந்த நாசன் ஹைட்ரஜனா மாறுவாங்க. மெட்டல் நைட்ரேட் CuNO3 plus 6 hydrogen நாசன் ஹைட்ரஜனா சேஞ்சஸ் ஆகுது. இதுல 3Cu இருக்கனால இங்க பேலன்ஸ் பண்ணும்போது 3Cu ஆட் பண்ணிக்கலாம். 3 அதாவது 3 into 6 நைட்ரஜன் ஆக்சிஜன் 3 into 6 3 6 18 இப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சு. காப்பர் நைட்ரேட்டோ வித் நாசன் ஹைட்ரஜன் பிரைமரியில. இப்போ செகண்டரியில என்னவா நடக்கும், அந்த பிரைமரி நாசன் ஹைட்ரஜன் இருக்கு பாத்தீங்களா, இதோட நைட்ரிக் ஆசிட் ரெடியூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும், ரிடக்ஷன் பண்ணக்கூடியதா இருக்கும் செகண்டரி ஈல்டு. இப்போ நாசன் ஹைட்ரஜன் நைட்ரிக் ஆசிட ரிடக்ட் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட்டா மாறுது, நைட்ரஸ் ஆசிட் ஆகும் வாட்டர் ஆகும் ரிமூவ் ஆகும். 3HNO2 with water 3H இது பாத்தீங்கன்னா 3 plus 6 plus 3 9 3H2O 3 into 2 6 plus 3 9. Third one nitrous acid decomposed in the reaction, decomposition or either react to form product amana decompose ஆகக்கூடியதா 3HNO2. nitrous acid decompose ஆகும்போது அது பாத்தீங்கன்னா இதுல வந்து நைட்ரிக் ஆசிட் ஆகும் nitrogen monoxide with water, nitric oxide with water. இதுல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு, ஒரு 2H2 ன்னு ரிமூவ் ஆயிடுச்சு, மூணு நைட்ரஜன் வேணும். இங்க என்ன இருக்கு, ஒன்னு தான் இருக்கு. இப்போ இங்க 2NO 3 plus 2 5 plus 1 6. இப்போ ஓவரால் ரியாக்ஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதோட ஓவரால் ரியாக்ஷனா ரெண்டு பக்கமே ஈக்குவலா இருக்கிறத கேன்சல் பண்ணிக்கலாம். 6H இங்கேயும் 6H. இங்க ஒரு நைட்ரிக் ஆசிட் இருக்கு, இங்க இதுல ஒன்னு மட்டும் குறைச்சிக்கலாம். இப்ப 2 நைட்ரிக் ஆசிட் 3HNO2 இங்க 3HNO2 3Cu plus 6HNO3 gives 3CuNO3 2 plus 2NO plus 3 plus 1 4H2O 6 இங்க நான் 2HNO3. அப்ப டோட்டல் என்ன ஆகும் 8HNO3. இது காப்பர் ரியாக்ட் வித் டைரக்ட் நைட்ரிக் ஆசிட் டு ஃபார்ம் yield CuNO3 இல்ல நைட்ரஜன் மோனாக்சைடு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடோட நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படியே yield மாறும். கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடோட காப்பரை ட்ரீட் பண்ணனும்னா 4HNO3 plus CuNO3 plus 2NO2 with water. இப்போ பேலன்ஸ் பண்ணுங்க. 4 நைட்ரஜன் இருக்கு, இங்க 2 தான், இங்க 2NO2. இப்போ 2 into 3 6 ஆக்சிஜன் 2 2 4 6 plus 4 10. இங்க 12 இருக்கனால 2H2O 4 ஹைட்ரஜனால 2H2O. இந்த மாதிரி தான் காப்பரோட ரியாக்ஷன். இது பிரைமரி செகண்டரி கொடுத்திருக்கூடியது. அந்த காப்பர் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் another one example மெக்னீசியம், அது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். மெக்னீசியத்தோட நைட்ரிக் ஆசிட் மெக்னீசியத்தோட நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது 4MgNO3 plus 2 8H 8 hydrogen நாசன் ஹைட்ரஜன் செகண்டரி ரியாக்ஷனா நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகும்போது NH3 with water
ammonia with water 3s2. Third one NH3 combined nitric acid HNO3 NH4NO3 ammonium nitrate. Total overall reaction எல்லாம் first second third equation நம்ம equal பண்றோம். இங்க அம்மோனியா both side இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணிக்கிறேன். 4mg 8HNO3 gives 8 plus 2 னால 10HNO3. 4mg NO3 twice 2 plus NH4NO3 plus 3H2O. இதான் ஈல்டா கிடைக்கக்கூடியதா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா டைலூட் ஆசிடா இருக்குதுன்னா இதோட டைலூட் ஆசிட் ஆட் பண்ணும்போது நைட்ரஸ் ஆக்சைடா மாறக்கூடியதா இருக்கும். இதோட டைலூட் ஆசிட் 4mg டைலூட் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணோம்னா plus 10HNO3 4mg NO3 twice 2 plus N2O with water. பேலன்ஸ் பண்ணுங்க. இதுல நைட்ரஜன் இங்க 2 4 into 2 8 plus 2 10 N2O H2O ஹைட்ரஜன் மட்டும் பேலன்ஸ் பண்ணுங்க. 10 ஹைட்ரஜன் இருக்கு என்ன வரும் 5 H2O. இது அந்த நைட்ரிக் ஆசிட்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியா அந்த ரியாக்ஷன் மெட்டலோட ரியாக்ட் ஆகக்கூடிய ரியாக்ஷன். இதோட யூசஸ் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிடோட யூசஸ் அக்வா ரீஜியா ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடியதா இருக்கும். சில்வர் நைட்ரேட் போட்டோகிராஃபில யூஸ் ஆகக்கூடியதாகும். சோடியம் நைட்ரேட் கன் பவுடர்ல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகக்கூடியதா இருக்கு. அக்வா ரீஜியா அப்படின்னா என்ன மட்டும் நான் சொல்றேன். அக்வா ரீஜியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோல்டோட கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் 9HCl அதாவது 3 part HCl concentrated HCl 1 part concentrated nitric acid 3 part concentrated hydrochloric acid and 1 part of concentrated nitric acid ஆட் பண்ணா கோல்ட் கரெக்ட் புரியுதா இருக்கும். இப்பதான் வந்து அக்வா ரீஜியா அப்படி சொல்றோம். 9HCl 3HNO3 yield வந்து பாத்தீங்கன்னா auric chloride nitrosyl chloride with water. கோல்ட் auric chloride கன்வெர்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். இந்த இதான் வந்து பாத்தீங்கன்னா அக்வா ரீஜியா அப்படிங்கிறது 3 part of concentrated HCl 1 part of nitric acid. ஒரு பார்ட் நைட்ரிக் ஆசிட்க்கு 3 part ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆட் பண்ணக்கூடியது. அதோட யூசஸ்